ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ரஸ்கின் பாண்ட் எழுதின எ ஷார்ட் மான்சூன் டைரி அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரஸ்கின் பாண்ட் 19th May 1934 பிறந்த ஒரு இந்தியன் ஆத்தர். பட் இவர் பிரிட்டிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர் தான். இவர் இந்தியாவில் முசோரி அப்படிங்கிற பிளேஸில் வாழ்ந்தவர். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, த இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம ரஸ்கின் பாண்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு நபர் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இவர் 1992 சாகித்யா அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 1999 பத்மஸ்ரீ அவார்டும் 2014 பத்மபூஷன் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா இது அவர் எழுதின ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவல். இது போக இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா எ ஃப்ளைட் ஆஃப் பிஜன்ஸ், அப்புறம் த ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படிங்கிற ஒர்க்கை சொல்லலாம். வாங்க இப்போ அவர் எழுதின எ ஷார்ட் மான்சூன் டைரி அப்படிங்கிற இந்த ஒர்க்குடைய சமேஷன் பார்க்கலாம். முதல்ல டைரி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை டே டு டே நடக்கிற ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ரைட்டிங் ஜானர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டைரியில் முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரஸ்கின் பாண்டை முசோரியில் நடந்த முக்கியமான மொமெண்ட்ஸை நோட் பண்ணுறதுக்கு இந்த டைரி வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைலை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் எ ஷார்ட் மான்சூன் டைரியில் நேச்சரில் நடக்கிற மிராக்கிள்ஸ், அதாவது அதிசயத்தை சொல்ல நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, நேச்சரில் நடக்கிற மாற்றங்கள் கூட ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்குதுங்கிறது தான் இந்த ப்ரோஸோடைய சம்மேஷன். இந்த டைரியை அவர் நரேட் பண்ணும்போது ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும், இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அக்டோபர் மந்தில் முடிகிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரஸ்கின் பாண்ட் என்னென்ன விஷயத்தெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருங்கிறத ஒன் ஆஃப்டர் த அதர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைரி ஃபஸ்ட்டு June 24 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த ப்ரோஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த முசோரி பிளேஸ் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, அதாவது பனியால் சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த June 24 அந்த பர்டிகுலர் டே அந்த முசோரிங்கிற பிளேஸை பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்கும். ஏன்னா எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த மிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முசோரியை சுற்றி இருக்கிற அந்த ஹில்ஸ் எல்லாமே மிஸ்டால் கவர் ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சேட் எஃபெக்ட் கொடுக்குது. எப்படி ஒரு பெரிய மலையை இந்த மிஸ்ட்டு ஹைட் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. அந்த மிஸ்ட்டு அந்த ஹில்லை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு ஒரு பிளாங்கெட்டால் கவர் பண்ண மாதிரியும் அந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பேர்ட் சத்தம் இல்லாமல் ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அது ரொம்ப சைலன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மொமெண்ட்டை அவர் உணர்றதா அந்த June 24 சொல்கிறாரு. மோரோவர் அந்த June 24 முன்னாடி, அதாவது 1 hour ago அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அப்போ தான் ட்ரீஸ் எல்லாமே அந்த பேர்ட்ஸ் சாங்கால் ரொம்ப சத்தம் கேட்டுட்டு இருந்ததாகவும், ஒரு பர்டிகுலர் மிட் நைட்டில் எப்படி ஹோல் வேர்ல்டும் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மான்சூனில் அந்த மிஸ்ட்டு தான். ஸோ அந்த மிஸ்ட்டு வந்ததுனால ஹாப்பியாக இருக்கிற பேர்டு கூட சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த ஹில் கூட ஃபுல்லாகவே அந்த மிஸ்ட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது பார்க்குறதுக்கு பிளாங்கெட் மாதிரி இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்ட் சொல்கிறாரு. பைஜூன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாரு. அந்த மிஸ்ட்டில் பைஜு தன்னுடைய சிஸ்டரை கூப்பிடுறாருங்கிற விஷயம் தெரியுது. பட் அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குதே தவிர பைஜு வர்றது கூட அந்த பனியில் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுது. ஸோ எதிர்க்க யார் வர்றாங்கங்கிறத கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் பைஜுவோடைய வாய்ஸ் அவன் சிஸ்டரை தேடி போயிட்டுருக்காங்கிறத மட்டும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இது டைரி தான். அவர் சொல்ல நினைக்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப்டர் த அதர் டேலாம் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு June 25 மூவ் ஆகி அந்த டேயில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல நினைக்கிறாரு பாருங்கள். ஸோ June 25 சில ரெயின் வந்ததாகவும், அது அந்த இடத்தையே ரொம்ப இதமாக மாற்றிருச்சு. அதாவது ரொம்ப கோல்டுன்னெலாம் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த மான்சூன் ரெயின் அந்த குளிரை கொஞ்சம் தணிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. மோரோவர் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்கிறாரு. குறிப்பாக இதில் கோப்ரா லில்லி அப்படிங்கிற பிளான்ட்டை சொல்கிறாரு. இது ஒரு லீவ்ஸ் உள்ள ஒரு பிளான்ட் தான், அதாவது ஃப்ளவர்லாம் வருது. ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் லில்லி நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னும், அது வழியாக தான் இவர் நிறைய இடத்துக்கு போவாராம். ஸோ அந்த பிளான்ட்ஸை கிராஸ் பண்ணி தான் இவர் பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போகணும். ஸோ அந்த அளவுக்கு அவர் நடந்து போகிற பாதை எல்லாமே அந்த கோப்ரா லில்லி அப்படிங்கிற பிளான்ட் வளர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
இதில் இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல நினைக்கிறாரு. ஒரு ஸ்கூல் பாய் வந்து நம்ம ரஸ்கின் பாண்ட் கிட்ட வந்து இந்த ஹில் ஸ்டேஷனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக இந்த ஹில் ஸ்டேஷன் அப்புறம் வேலியை பற்றி. வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஸோ இந்த வேலியை பற்றி ஒரே சென்டென்ஸில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ரஸ்கின் பாண்டோட ஆன்சர் பாருங்கள். எ பாரடைஸ் தட் மைட் ஹாவ் பீன். அதாவது சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாரு. இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி, இங்கே இந்த மாதிரி வேறு எங்கேயும் இருக்காது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜூன் 27 நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. அந்த மழை பெஞ்சது இல்லையா, அந்த மழை வந்து அந்த சீசனல் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. சில அனிமல்ஸு அப்புறம் அட்டைப்பூச்சி இதெல்லாம் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆப்வியஸாக அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் லைக் லெப்பர்டு அப்புறம் thousands ஆஃப் லீச்சஸ் லைக் நிறைய அட்டைப்பூச்சி எல்லாம் அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அதை நினைவுபடுத்துறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதாவது முந்தின நாள் ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஒரு லெப்பர்டு வந்து ஒரு டாகை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூல் கீழே உள்ள அந்த சர்வெண்ட்டுடைய குவார்ட்டரில் இருந்து தான் அந்த லெப்பர்ட் வந்து டாகை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அதே ஈவினிங் பைஜுவுடைய கவ் ஒன்று லெப்பர்ட் அட்டாக் பண்ண வந்ததாகவும், அந்த டைம் பைஜுவுடைய மதர் வந்து அந்த கவ்வை ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணி, அதாவது ரொம்ப கூச்சல் போட்டு அந்த லெப்பர்டை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற இன்சிடெண்ட்டையும் அவர் சொல்ல நினைக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த மழை பெஞ்சதுனால ஆப்வியஸாக அந்த அனிமல்ஸ் அப்புறம் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரும், அதுவுமே இயற்கை சார்ந்த ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த மழை சீசனில் தான் நிறைய அட்டைப்பூச்சிகளெல்லாம் அவர் பார்க்க இருந்ததாகவும் சொல்கிறாரு. இது போக நிறைய பேர்ட்ஸ் சொல்கிறாரு. குறிப்பாக ஸ்கார்லட் மினிவெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைட் ரெட் பேர்டு, அதாவது குக்கு பேர்ட் மாதிரியே இருக்குமா. அதோடைய ஃபீமேல் பேர்டு தான் எல்லோ கலரில் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி மேல் வந்து ரெட் பேர்டு குக்கு மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாரு. அந்த பேர்டு வந்து பறந்து போய் லீவ்ஸில் அதாவது மரத்துக்கு இடையில் உட்காரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, அதாவது ஒரு நகை, அதாவது ஒரு ஜுவல்லை பார்க்குற மாதிரி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. எவ்வளோதான் மரங்களில் நிறைய இலைகள் இருந்து ரொம்ப க்ரீனாக இருந்தாலும் இந்த பிரைட் கலர் பேர்டு வந்து அந்த பிரான்ச்சில் போய் உட்காரும்போது அந்த பிரைட்னஸை எந்த ஒரு லீஃபாலையும் ஹைட் பண்ணிட முடியாது. ஸோ எந்த இடத்துல போனாலும் இந்த பேர்டோடைய அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்குங்கிறத ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாரு. இந்த ஸ்கார்லட் மினிவெல்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸை சொல்கிறார். லைக் ட்ராங்கோ அப்படின்னு ஒரு பேர்ட் சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, பாட்டு பாடுற ஒரு வெரைட்டியை பேர்டு, அதாவது குக்கு மாதிரினே வச்சுக்கோங்களேன். அது ஒரு டைப் ஆஃப் பேர்டு, அதுவுமே நிறைய இருக்குது. ஆனால் அந்த ட்ராங்கோ என்ன பண்ணுதான், அந்த மினி வெட்ஸ் வருது இல்லையா, அது எல்லாமே துரத்தி விட்டுருது அப்படிங்கிறதையும் பார்த்து ரசித்து சொல்கிறாரு. இந்த மாதிரி பேர்ட்ஸோடைய மூமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த க்ரீப்பர், அந்த கொடி வகைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஒரு ட்ரீயில் வந்து அந்த க்ரீப்பர் எல்லாமே வேகமாக அந்த ட்ரங்கை சுற்றி வளர்ந்து வருது. அதாவது அந்த ஓக் ட்ரீயை சுற்றி க்ரீப்பர்ஸ் நிறைய வளர்ந்து வந்திருந்தாலும் அப்படி வளர்ந்து வரும்போது அதில் உள்ள சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் அந்த க்ரீப்பர் வந்து அரிக்கிற மாதிரி அவருக்கு தோணுதான். ஸோ இவர் வாழ்கிற அந்த முசோரியை சுற்றி நிறைய மலைகள், அந்த மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால உணவுக்கு பஞ்சமே இல்லை. ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் இல்லை, அந்த பேர்ட்ஸ்க்கும், குறிப்பாக பேர்ட்ஸ்க்கும் சரி, சின்ன சின்ன பேர்ட்ஸ் உண்ற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் கூட அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது, குறிப்பாக இந்த மழையினால் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் August 2 இதில் என்ன நடக்குது பாருங்கள். மறுபடியும் மழை, அதாவது ஹோல் நைட் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த ரூஃப் மேலே யாரோ ட்ரம் பண்ணுற மாதிரி, அதாவது டப் டப் டப்னா அந்த சவுண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். மழையோடைய ட்ராப்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அதாவது யாரோ ட்ரம் பண்ணுற மாதிரி அந்த ரூஃபில் ரெயின் ட்ராப்ஸ் விழுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ரெயின் வந்து எந்த ஒரு புயல் அல்லது எந்த ஒரு இடியெலாம் கொண்டு வரல, பட் அப்படி பெய்கிற மழை வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருது. இருந்தாலும் தூக்கம் வரணுங்கிறது நினச்சி தான் இருக்கிறேன், பட் அந்த ரெயின் சவுண்டை கேட்கும்போது ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட ஒரு சுகம்தான், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் தான். என்ன தான் மழை வேண்டான்னு நான் எதிர்பார்த்தாலும், பட் அந்த டைமில் என்னுடைய ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த மழை பெஞ்சிட்டு இருந்தாலும், பட் அது தேவை தான் அப்படிங்கிற மாதிரி என்னை உணர வைக்குது. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு மொமெண்ட்டை அந்த ரெயின் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு August 13 அந்த பர்டிகுலர் டேயில் மழை நின்றுச்சு அப்படின்னும் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக மழை வெறிச்சிருச்சு. இப்போது சன்னுடைய அந்த ரேஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போ தான் அது தெரியுது. அண்ட் அதை கிளியராக போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. ஒரு விமன் வந்து
சின்ன சின்ன விறகுகள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றாட வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விறகை சேகரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஸ்கின் பாண்டுக்கு வந்து மாட்டுடைய அந்த கழுத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மணியுடைய சவுண்டெல்லாம் கேட்குதான். அதே மாதிரி அந்த ஓக் ட்ரீ இருக்குது இல்லையா, அந்த ஓக் ட்ரீயில் வந்து காக்காலாம் உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்து எந்திரிச்சு போகும்போது, அதாவது அந்த ஓக் ட்ரீயை ஷேக் பண்ணும்போது அதோடைய ஃபெதர்ஸ்லேருந்து அப்புறம் அந்த லீவ்ஸில் உள்ள ட்ரெயின் ட்ராப்ஸ்லாம் விழுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ அந்த ரெயின் சீசன் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக அவங்களுக்கு லீக்கேஜ்லேருந்து வர்ற அந்த தண்ணி பைப்லேருந்து கூட தண்ணி கூட ரொம்ப சுத்தமாக இருக்கும். க்ளீன் பியோர் வாட்டர் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும், அந்த பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல ஹாப்பியாக இருக்கிறதுனால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக பேர்ட்ஸுடைய சவுண்டு கேட்குது. இந்த டைரியோடைய பிகினிங்கில் நிறைய மிஸ்ட் இருக்கும்போது பேர்டோடைய சவுண்டே கேட்காம இருந்தது இல்லையா. ஸோ இந்த ரெயின்க்கு அப்புறம் எப்படி டோட்டலாக எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற கான்செப்டை ரஸ்கின் பாண்ட் கிளியராக டெபிக் பண்ணுறாரு. ஸோ அந்த பேர்ட்ஸுடைய சவுண்டை அதனுடைய ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக எல்லா இடத்துலேருந்தும் கேட்குதான். குறிப்பாக அந்த வேலியுடைய டெப்த்துலேருந்து கூட அந்த த்ரஷ், அந்த பேர்டுடைய சவுண்டு, ஸ்வீட் வாய்ஸ்லேருந்து வர்ற அந்த மியூசிக் வந்து ஒரு ப்ளீஸிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் August 12th கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த மிஸ்ட்டும் போகலை, அந்த பனியும் போகலை அப்படின்னும் கிளியராக சொல்கிறார். லைக் ஒரு 8-9 டேஸ்க்கு நாங்கள் வந்து சன்னே பார்க்கல. அந்த அளவுக்கு கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா இடமே, மிசோரியை சுற்றி இருக்கிற எல்லா இடமே ரொம்ப ஈரப்பதமாயிருச்சு, சேறு சகதியமாக கிடக்கு, யாருமே ஒரு இடத்த விட்டு வெளியே போக முடியல அப்படிங்கிறத இதில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ வெளியே ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே போனாலும் சேறு சகதியாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்களாம், வீட்டிலே இருந்துடுறாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு விண்டோ வழியாக தான் வெளியே பார்க்குறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க இல்லைனா பீப்புள் ஒரு இடத்த விட்டு போகிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது யூஸ்வலாக மழை பெஞ்சாலே அம்பர்லா எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்பர்லாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற விஷயத்தை இவர் நோட் பண்ணுறாரு. ஸோ மழை பெஞ்சாலுமே அவருக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குதான். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ மழை பெஞ்சாலும் இது கோல்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த மழைக்கு அப்புறம் அந்த ஹில் சைடில் நிறைய லேட் மான்சூன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறார். லைக் வைல்டு பால்சம், டேஹ்லியாஸ், பிகோனியாஸ், அப்புறம் கிரவுண்ட் ஆர்ச்சிட்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஹில் சைடில் இந்த மழைக்கு அப்புறம் நிறையவே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ August 31st, இதுதான் அந்த ஆகஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் டேட்டும் கூட இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் என்னெல்லாம் நடக்குது, அதாவது இந்த பர்டிகுலர் மந்தில் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு பாருங்கள். அந்த கோப்ரா லில்லி அப்படின்னு ஒரு பிளான்ட் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சீட்ஸ் எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சான். ஸோ இது எதை சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ரெயின் சீசன் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுதுங்கிறத டெபிக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த கோப்ரா லில்லிங்கிற பிளான்ட்டில் உள்ள அந்த சீடு எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சு. அதாவது அந்த கோப்ரா லில்லி பிளான்ட் இருக்கு இல்லையா, அது ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த பீப்புள் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ரெயின் சீசன் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அந்த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாள்லே அந்த ஃபர்ன்ஸ் எல்லாமே எல்லோ கலரில் மாறிடுமா. பட் அவரை பொறுத்தவரை இப்போ அந்த ஃபர்ன்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது போக நிறைய பிளான்ட்ஸ் அவர் சொல்ல நினைக்கிறார். லைக் கிரவுண்ட் ஆர்ச்சிட்ஸ், மாவ் லேடி ஸ்லிப்பர், ஒயிட் பட்டர்ஃப்ளை ஆர்ச்சிட், வைல்டு டேஹ்லியாஸ், ரெட், எல்லோ அண்ட் மெஜெண்டா. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த பிளேஸ்க்கு ரொம்பவே அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ சில ரெப்டைல்ஸ் சொல்ல நினைக்கிறார் பாருங்கள். ஸ்னேக்ஸு, அப்புறம் ராடன்ஸ் அப்படின்னா இந்த எலி, ரேபிட், அந்த மாதிரியான சின்ன சின்ன அனிமல்ஸை சொல்கிறாரு. அதுவுமே இந்த மழை பெஞ்சு அந்த பிளேஸ் எல்லாமே ஃப்ளட் ஆனதுனால அது வந்து ஒரு ஹோலில் தான் தங்கியிருக்கும் இல்லையா, ஒரு புத்து மாதிரி தான் இருக்கும். பாம்பு, ராடன்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு வேறு இடம் தேடி போயிடுது. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கிறனால அதனால் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ ரூஃபு அல்லது ஆட்டிக், அப்புறம் குடவுன், அந்த மாதிரி பிளேசஸில் தான் அது போய் தங்கிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்னேக்கோ ராடன்ட்டோ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க, அல்ல குழந்தைங்க யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு சியர்ஃபுல்னஸ் தான். என்னதான் பயம், ஸ்னேக்கை பார்த்தா பயம் இருந்தாலும் இந்த ராடன்ட், சின்ன எலி அல்லது முயல், அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்லாம் அந்த தண்ணியிலேருந்து ஓடி போகிறத பார்க்கும்போது அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லையா. ஸோ அதை அந்த மொமெண்ட்டை இதில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. குறிப்பாக சூச்சுந்தார், இது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த மூஞ்செலின்னு சொல்லுவோம், மூஞ்சூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலி
அந்த மாதிரி எலிலாம் அந்த பர்டிகுலர் ஃப்ளட்டட் டைமில் ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த குழந்தைங்களாம் அதை போய் கொல்ல போகிறாங்களாம். அப்போ வந்து கிராண்ட் மதர் வந்து அதை கொல்லாதீங்க, அது வந்து லக்கியான ஒரு விஷயம், அது கண்டிப்பாக மணி கொண்டு அந்த மாதிரி அனிமல் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ராடண்ட் வந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு லக்கியான விஷயம், அது மணி கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மொமெண்ட்டையும் அவர் யோசித்து பார்க்குறாரு. மூஞ்சொலியே கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இப்பயும் உண்டு இல்லையா? ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது நம்ம ரஸ்கின் பாண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி கண்டிப்பாக அப்போ எனக்கு வந்து ஒரு செக் வந்து ஒரு மெயிலில் வரப்போகுது, ஒரு போஸ்ட்டில் எனக்கு வரப்போகுது, ஒரு பெரிய அமௌண்ட் வரலைனாலும் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சூச்சுந்தாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் எப்போ நடக்குது பாருங்கள், October 3. இதில் வந்து அந்த பர்டிகுலர் மான்சூன்லேருந்து வின்டர் ரெயினுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அந்த ஹையர் ஆல்டிடியூட்ஸில் மட்டும்தான் இப்போ ஸ்னோ இருக்குது. அதாவது ஹையர் பிளேசஸ் ஆஃப் ஹில்ஸ், அதாவது பெரிய பெரிய உயரமான இடங்களில் மட்டும்தான் மழை இருக்குது. அதாவது இந்த டைரியோட பிகினிங்கில் அவர் என்ன சொன்னார், எல்லா பிளேசஸ்லேயும் மிஸ்ட் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ வந்து வின்டர் ரெயின் வரப்போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் இருந்த மிஸ்ட் அப்படியே காணாமல் போய் ஹையர் ஆல்டிடியூட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஈவினிங், அந்த சேம் டே ஈவினிங்கில் வந்து ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்னா ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பனிக்கட்டியாக மழை பெய்யும் இல்லையா, அதை தான் ஹெயில் ஸ்ட்ராம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெயில் ஸ்ட்ராம் வந்து அந்த பர்டிகுலர் ஈவினிங்கில் பெய்யுதான். ஸோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட், அந்த ஹெயில் ஸ்ட்ராம் பெஞ்சிகிட்டு இருக்கும்போது ஸ்கை அப்புறம் ஹில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரஸ்கின் பாண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து January 26 இதை வின்டர் ரெயின்ஸ் இந்த ஹில்ஸ் அப்படிங்கிறது மூலியமாக டிஸ்கிரைப் பண்ண நினைக்கிறாரு. அவருடைய ஹவுஸ் ஃபுல்லாமே ரொம்பவே சைலண்ட்டாக ப்ரிவைல் ஆகுது. அதாவது அவரும் அவருடைய வேலையை அமைதியாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அவருடைய இடத்துல அவரும் அவருடைய ஃப்ரெண்டு மட்டுமே இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப லோன்லியாக குவைட்டாக எல்லா ஒர்க்கையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த மலைக்கு நடுவில் கூட எங்களுடைய ஒர்க்கை சைலண்ட்டாக எங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. மழை விட்டு விட்டு பெய்யுது அப்படிங்கிறதையும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவர் விண்டோ வழியாக பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் அந்த ரெயின் ஸ்டாப் ஆன மாதிரியும் அகெயின் அந்த ரெயின் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்படி கண்டினியூஸாக மழை பார்க்கும்போது அங்கே உள்ள ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப க்ரீனாலாம் இல்லையா, பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிரேயாகவும், அதை பார்க்க ரொம்ப ஸ்கேரி எஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து லோன்லியாக இருக்கார் இல்லையா, இவரும் ஃப்ரெண்டு தான் இருக்கார், இருந்தாலும் அந்த பிளேஸே லோன்லினஸ்ஸை காட்டும்போது அந்த ட்ரீஸ் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், பட் ரெயின் கண்டினியூஸாக பெய்கிறதுனால அந்த க்ரீன் மாதிரி கிரே கலரில் இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ரெயின் ட்ராப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரூஃப் மேலே யாரோ லெமன்ஸ் எறிகிற மாதிரி இருக்குதான், அந்த அளவுக்கு ஒரு ட்ரம்மிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லாஸ்ட் டே ஆஃப் நம்ம ரஸ்கின் பாண்டுடைய டைரி பாருங்கள், March 23, லேட் மார்ச் அப்படின்னே சொல்கிறாரு. வின்டருடைய எண்ட் டைம் இது, அதாவது வின்டர் சீசனுடைய முடிவு நாட்கள் இந்த March 23 அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நடந்த அந்த நேச்சருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பாருங்கள், பிளாக்கஸ்ட் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு பிளாக் கிளவுடை வேறு எந்த மந்த்லேயும் பார்க்க முடியாது. லேட் மார்ச்சில் நம்ம இந்த மாதிரி சீனிக் பியூட்டியை நம்ம ரசிக்கலாம். கிளவுட் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். இந்த டேயை தவிர வேறு எந்த மந்த்லேயும் எந்த மந்த் ஆஃப் டேஸில் கூட மிசோரியில் நம்ம பிளாக்கஸ்ட் கிளவுட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆலங்கட்டி மலை மாதிரியே மார்பிள்ஸ் நிறைய கல் விழுற மாதிரி ஒரு ½ ஒரு புயல் மழையும் கலந்த மாதிரி ஒரு மழை பெய்தான். இது அவர் கிளியராக சொல்லிடுறாரு. இது வந்து ஒரு ஹெயில் ஸ்ட்ராம் மாதிரி இல்லைன்னா கூட இது கொஞ்சம் புது விதமாக தான் இருக்குது, இது ஹெயில் ஸ்ட்ராம் மாதிரி தான், பட் இதை கிளியராக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கையை கிளியர் பண்ணுறதுக்காக நடந்த ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த வின்டர் சீசன் முடிவுக்கு வந்துடுது. ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரோஸ் பீஸாக அவர் முடிக்கிறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னா, என்னதான் ஹெயில் ஸ்ட்ராம் இருந்து நிறைய மழை கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவரால் ஒரு ரெயின்போ க்ரியேட் ஆகிறத பார்க்க முடியுது. அதான் நேச்சுரலாகவே ரெயின்போ க்ரியேட் ஆகிறத இவர் கண் கூட பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாரு. இது எதை டெபிக் பண்ணுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஹோப். லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அக்கார்டிங் டு நேச்சர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோஸ் பீஸை ரஸ்கின் பாண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எ ஷார்ட் மான்சூன் டைரி அப்படிங்கிற இந்த லெசன் மூலிமா ரஸ்கின் பாண்ட் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, நேச்சரில் சின்ன சின்ன அன்னோட்டிஸ்ட் மிராக்கிள் நடக்கும், அதே மாதிரி தான் லைஃப்லேயும் சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ணணும். அது ரெக்ரெட் ஆகிற இன்சிடென்ட்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும் அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறது தான் இந்த ப்ரோஸ் பீஸ்.
இதுதான் இந்த டைரியுடைய சமேஷன் கூட. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.